ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு டக்குனு ஹிந்தி யூடியூப் சேனல். இன்னைக்கு வீடியோல உங்களுக்கு எவ்வளோ ஹிந்தி தெரியுது அப்படிங்கிறத செக் பண்ண போறோம். கொஞ்ச நாளா ஹிந்தி கத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்றவங்களும் சரி, இல்ல இப்பதான் ஆரம்பிக்க போறேன்னு சொல்றவங்களும் சரி, இந்த டெஸ்ட்டை நீங்க அட்டென்ட் பண்ணலாம். இது மூலமா உங்க லெவல் என்னவா இருக்கு, எந்த மாதிரி நம்ம எஃபர்ட் போடணும், எந்த மாதிரி படிக்கணும் அப்படிங்கறது உங்களுக்கு தெரிய வந்துரும். இது உங்களுக்கு நீங்களே வச்சுக்கக்கூடிய ஒரு டெஸ்ட் தான். இந்த வீடியோல நான் 2 இமேஜஸ் காட்டுறேன். அந்த இமேஜஸ் சம்பந்தமா 5, 5, 10 கேள்விகள் நான் கேட்கிறேன். இதுக்கான ஆன்சர்ஸ் நீங்க 2 விதமா குடுக்கலாம். ஒண்ணு, நான் கேள்விகள் கேட்க கேட்க அதோடைய ஆன்சர்ஸ கமெண்ட் செக்ஷன்ல நீங்க போஸ்ட் பண்ணிட்டே வரலாம். இல்ல அப்படின்னா ஒரு நோட்டும் பென்னும் வச்சுட்டு நோட்ல எழுதிக்கிட்டே வரலாம். மொத 5 கேள்விகள் கேட்டறேன். நீங்க உங்களோட ஆன்சர கமெண்ட் செக்ஷன்ல குடுத்துருங்க. அதுக்கப்புறம் கரெக்ட்டான ஆன்சர நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். திரும்பவும் இதே தான் அடுத்த 5 கேள்விகளுக்கு நடக்கும். ஆக மொத்தம் 10 கேள்விகள். அதுக்கான 10 ஆன்சருமே நான் வீடியோலயே சொல்லிருவேன். ஆனா நீங்க உங்களுக்கு எவ்ளோ மார்க் எடுத்திருக்கீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மறுபடியும் சொல்றேன், இந்த டெஸ்ட் நீங்களே உங்களுக்காக வச்சுக்கிற ஒரு டெஸ்ட் தான். ரொம்ப நாளா ஹிந்தி படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நம்ம எவ்ளோ தான் படிச்சிருக்கோம் அப்படிங்கிறத இது மூலமா நீங்க தெரிஞ்சுக்கலாம். சோ வாங்க உடனே வீடியோவ ஸ்டார்ட் பண்ணிரலாம். இப்போ நான் காமிக்கிறது உங்க டெஸ்ட்டுக்கு அடுத்த 5 கேள்விகள் இந்த இமேஜ்ல இருந்து தான் வரப்போகுது. இந்த இமேஜ நல்லா பார்த்துக்கங்க. இது சம்பந்தப்பட்ட 5 கேள்விகள் கேட்கிறேன். இந்த பிக்சர்ல பார்க்குற விஷயங்கள நம்ம தமிழ்ல எப்படியெல்லாம் ஒரு சென்டென்ஸ்ல சொல்லுவோமோ, அதையே தான் நான் கேட்க போறேன். நீங்க ஹிந்தியாக்க போறீங்க. ஒரு 10 செகண்ட் இந்த இமேஜ பார்த்துக்கங்க. கேள்விக்கு போகலாம். ரொம்ப சிம்பிளான கொஸ்டின்ல இருந்து ஆரம்பிப்போம். இது ஒரு கார்ன்னு சொல்லணும். இது ஒரு கார். இத ஹிந்தியாக்குங்க. ஹிந்தில எப்படி சொல்லுவீங்க? இத காமிச்சு, இந்த ஃபோட்டோவ காமிச்சு இது ஒரு காருன்னு எப்படி ஹிந்தில சொல்லுவீங்க? நான் ஒரு கேள்விக்கும் 10 செகண்ட் குடுக்குறேன். அது ஒரு வேள உங்களுக்கு பத்தல அப்டின்னா, வீடியோவ பாஸ் பண்ணிட்டு நீங்க பொறுமையா எழுதுங்க. கேள்வி முடிஞ்சது. 2வது கேள்வி சொல்லிடுறேன். நீங்க ஆன்சர் எழுதிட்டே வாங்க. இல்ல கமெண்ட் செக்ஷன கூட யூஸ் பண்ணிக்கோங்க. கமெண்ட்ல குடுத்துட்டே வாங்க. 2வது கேள்வி, இது மஞ்சள் நிற கார். இது ஒரு எல்லோ கலர் கார்ன்னு சொல்லணும். இது எல்லோ கலர் கார். சரியான ஆன்சர ஹிந்தில எழுதியிருப்பீங்கன்னு நம்புறேன். 3வது கேள்விக்கு போறேன். 3வது கேள்வி, கார் சாலையில் நிற்கிறது. கார் ரோட்ல நிக்குது. எல்லா வார்த்தைகளுக்கான ஹிந்தி வார்த்தையும் தெரிஞ்சிருக்கணும்னு அவசியமே இல்ல. சில வார்த்தைகள் தெரியலன்னா, இப்போதைக்கு இங்கிலீஷ்ல போட்டுக்கோங்க. அப்புறம் நான் ஆன்சர் சொல்லும்போது அத மாத்திக்கலாம். 4வது கேள்வி போறேன். 4த் கொஸ்டின், காரின் கதவு மூடப்பட்டுள்ளது. காரோட கதவு க்ளோஸ்டா இருக்கு. இந்நேரத்துக்கு ஹிந்தில மாத்திருப்பீங்கன்னு நம்புறேன். அடுத்தது 5த் கொஸ்டினுக்கு போகலாம். 5வது கேள்வி, எனக்கு இந்த கார் ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு இந்த கார் ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் குடுக்குற டைம் பத்தாதுன்னு நெனைக்கிறேன். நீங்க வேணும்னா வீடியோவ பாஸ் பண்ணிட்டு தெளிவா எழுதிக்கங்க. நம்மளோட 10 கேள்விகள்ல 5 கேள்விகள் முடிஞ்சிருச்சு. இந்த இமேஜ் ரிலேட்டடா தான் நான் கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தேன். இப்ப அதோடைய பதில்கள செக் பண்ற டைம் வந்தாச்சு. கேள்விக்கு போகலாம். இது ஒரு கார் அப்படின்னு சொல்லணும்னா, ஹிந்தில எப்படி சொல்லலாம்? "ये एक गाड़ी है." "ये एक गाड़ी है." இதுன்னா "ஏ" அப்படிங்கிற வார்த்தை தான் இருக்கு. யஹ்ன்னு சொல்லி நீங்க சொல்றீங்கன்னா, பேச்சு வழக்குக்கு அந்த யஹ்ங்கிற வார்த்தை ஒத்து வராது. அதனால மாத்திக்கங்க. ஏன்னு போட்டுக்கங்க. ஒரு வண்டி இல்லையா? ஒரு கார். அதனால "ஏக் காடி ஹை" அப்படின்னு சொல்லணும். "ये एक गाड़ी है." 2வது கேள்வி, இது எல்லோ கலர் கார். இது மஞ்சள் நிற கார்.
இத ஹிந்தில எப்படி சொல்லியிருந்திருப்பீங்க? "ये पीला रंग की गाड़ी है." ஏன்னா இது, பீலா ரங் அப்படின்னா மஞ்சள் நிறம். பீலா மஞ்சள், ரங் கலர். பீலா ரங் கி காடி ஹை. அதாவது மஞ்சள் நிறத்துடைய வண்டி. மஞ்சள் நிறத்து உடைய ஒரு கார் அப்படின்னு சொல்லியிருக்கோம். "ये पीला रंग की गाड़ी है." சரியா எழுதியிருக்கீங்களா? இல்ல எல்லோங்கிற வார்த்தை, மஞ்சள்ன்ற வார்த்தைக்கு பீலான்னு தெரியல அப்படின்னா, இப்பத்துல இருந்து தெரிஞ்சுக்கோங்க. பிரச்சனையே கிடையாது. எந்தெந்த வார்த்தைகள்லாம் தெரியாம இருந்தது, நீங்க ஆன்சர் ட்ரை பண்ணும்போது அப்படின்னு பாருங்க. அந்தந்த வார்த்தையெல்லாம் ஹைலைட் பண்ணி வச்சுக்கோங்க. 3வது கேள்வி, கார் சாலையில் நிற்கிறது. கார் ரோட்ல நிக்கிதுன்னு சொல்லணும். இதோடைய ஆன்சர் ஹிந்தில காடி சடக் பர் கடி ஹை. இது கொஞ்சம் கஷ்டமா இருந்திருக்கலாம். நிக்கிதுங்கிறதுக்கு என்ன வார்த்தைன்னு யோசிச்சிருந்திருக்கலாம். ரோடுக்கு என்ன வார்த்தைன்னு யோசிச்சிருந்திருக்கலாம். நான் வார்த்தை வார்த்தையா எக்ஸ்பிளைன் பண்றேன். காருக்கு ஹிந்தில என்ன சொல்லுவோம்? காடி. ரோடுக்கு என்ன சொல்றோம்? சடக். காடி சடக் பர். பர்னா என்னதுன்னா ரோட்டு மேல அப்படின்றது அர்த்தம். மேல அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஆன் தி ரோட். அதுதான் சடக் பர். காடி சடக் பர், வண்டி அல்லது கார் ரோட்டு மேல நிக்கிதுன்றதுக்கான வார்த்தை கடி ஹை. கடி ஹை. இந்த வார்த்தை உங்களுக்கு புதுசா இருந்ததுன்னா கண்டிப்பா நோட்டீஸ் பண்ணி வைங்க. கடா ஹை அப்படிங்கிறதும் கடி ஹைன்றதும் நிக்கிறதுங்கிறதா குறிக்குது. கடா ஹை எப்ப சொல்லுவோம்னா, ஒரு பொருள் ஆண் பாலை குறிக்கக்கூடிய ஒரு பொருளா இருந்தா அது கடா ஹை. இப்ப காடிங்கிறது ஹிந்திய பொறுத்தவரைக்கும் ஒரு பெண் பால் வார்த்தை. அதனால கடி ஹைன்னு சொல்றோம். காடி சடக் பர் கடி ஹை. 4வது கேள்வி, காரோட கதவு மூடப்பட்டிருக்கு, மூடியிருக்கு அப்படின்னு சொல்லணும். இதோட ஹிந்தி ஸ்டேட்மெண்ட், காடி கா தர்வாசா பந்த் ஹை. காடினா வண்டி, அதாவது காரு. கா தர்வாசா அப்படிங்கிறது காருடைய கதவுகள். பந்த் ஹை அப்படின்னா மூடப்பட்டிருக்கு, க்ளோஸ்டா இருக்குன்னு சொல்றதுதான் பந்த் ஹை. காடி கா தர்வாசா பந்த் ஹை. गाड़ी का दरवाजा बंद है. दरवाजाனா கதவு, பந்த் ஹேனா க்ளோஸ்டா இருக்கு. 5வது கேள்வி, எனக்கு இந்த கார் ரொம்ப பிடிச்சிருக்கு. இதோட ஆன்சர் பார்த்திடலாம். मुझे ये कार बहुत पसंद है. मुझे ये कार बहुत पसंद है. ये கார் அல்லது ஏ காடி எப்படினாலும் சொல்லலாம். ஒரு ஒரு வார்த்தையா போகலாம். முஜேனா எனக்கு, முஜே எனக்கு, ஏ காடி இந்த வண்டி, இந்த காரு, बहुत ரொம்ப, पसंद है புடிச்சிருக்கு. मुझे ये गाड़ी बहुत पसंद है. मुझे ये गाड़ी बहुत पसंद है. இதோட நம்ம 5 கேள்விகள் அண்ட் 5 பதில்கள நம்ம முடிக்கிறோம். இப்ப 5க்கு எத்தனை மார்க்ஸ் வாங்கியிருக்கீங்கன்றத பார்த்து வச்சுக்கோங்க. ஒருவேளை கம்மியா இருந்ததுன்னா, நீங்க அடுத்த இமேஜையோ, அடுத்த வீடியோவோ பார்த்து நெறைய மார்க்ஸ் வாங்கிக்கணும். அப்படியே வாங்க அடுத்த இமேஜுக்கு கன்டின்யூ பண்ணலாம். இது ஆக்சுவலி ஒரு வீடியோவா காமிக்கிறேன். இந்த வீடியோல என்ன நடக்குது? யார் யாரெல்லாம் இருக்காங்க? எங்க இருக்காங்க? இத கவனிச்சுக்கோங்க. இது சம்பந்தப்பட்ட 5 கேள்விகள் இப்ப நான் கேட்கப் போறேன். ஆல்ரெடி 5 முடிஞ்சிருச்சு. இப்ப 6வது கேள்வி. பாருங்க. இந்த வீடியோல நீங்க பார்த்திருந்திருப்பீங்க. ஒரு அம்மா வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. இத ஹிந்தில எப்படி சொல்லுவீங்க? அம்மா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறத ஹிந்தில சொல்ல ட்ரை பண்ணுங்க. இதுதான் 6வது கேள்வி. டைம் பத்தலனா ப்ளீஸ் பாஸ் பண்ணிக்கோங்க. பாஸ் பண்ணிட்டு எழுதுங்க. 7வது கேள்விக்கு போறேன். அருகில் ஒரு குழந்தை இருக்கிறது. பக்கத்துல ஒரு குழந்தை இருக்கு. பக்கத்துல, அருகில், இது எல்லா வார்த்தைகளுக்கும் உங்களுக்கு என்ன வார்த்தைன்னு ஹிந்தில தெரிஞ்சிருந்திருக்கும். நம்ம வீடியோஸ்லயே நெறைய வாட்டி படிச்சிருக்கோம். பக்கத்துல ஒரு குழந்தை இருக்கு. ஹிந்தில டிரான்ஸ்லேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, பெட்டர் கமெண்ட் செக்ஷன்ல உங்களுடைய ஆன்ஸர குடுத்துட்டே வாங்க. 8வது கேள்விக்கு போறேன். குழந்தை தொந்தரவு செய்து கொண்டிருக்கிறது. அந்த குழந்தை என்ன பண்ணிட்டு இருந்துச்சு? அவங்க அம்மா வொர்க் பண்ணும்போது தொந்தரவு பண்ணிட்டு இருந்தது. குழந்தை தொந்தரவு பண்ணிட்டு இருக்கு. இதே விஷயத்த ஹிந்தில சொல்ல ட்ரை பண்ண போறீங்க.
இப்போ 9வது கேள்வி. அம்மா லேப்டாப் பார்த்துட்டு இருக்காங்க. அம்மா வேலை செஞ்சுட்டு இருக்காங்கன்னு சொன்னோம் இல்லையா? இப்போ அம்மா செய்யக்கூடிய இன்னொரு செயல் என்னது? லேப்டாப்ப பார்க்குறது. அம்மா லேப்டாப் பார்த்துட்டு இருக்காங்க. இத எப்படி சொல்லலாம்? 10வது கேள்வி இந்த வீடியோவுடைய கடைசி கேள்வி. பாருங்க. அவங்க 2 பேரும் வீட்ல இருக்காங்க. யாரு? அம்மாவும், குழந்தையும். அவங்க 2 பேரும் வீட்ல இருக்காங்கன்னு சொல்லணும். ஹிந்தில சொல்லுங்க. வெரி குட். உங்களால முடிஞ்ச அளவுக்கு இந்த தமிழ் சென்டென்சஸ ஹிந்தில மாத்திருப்பீங்கன்னு நம்புறேன். அதுலயும் மேக்ஸிமம் வார்த்தைகள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். நம்ம வீடியோலயே எல்லா வார்த்தைகளும் டிஸ்கஸ் பண்ணப்பட்ட வார்த்தைகள் தான். நீங்க நம்ம வீடியோவையே நீங்க தொடர்ந்து பார்க்குறீங்கன்னா, உங்களால அழகா ஆன்சர் பண்ணிற முடியும். இப்போ ஒரு கொஸ்டினுடைய ஆன்சரையும் சேர்த்து பார்ப்போம். 6வது கேள்வியிலிருந்து வரலாம். அம்மா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இத ஹிந்தில எப்படி சொல்லலாம்? माँ काम कर रही है. माँ அம்மா, काम வேலை, कर रही है செஞ்சுட்டு இருக்காங்க. माँ काम कर रही है. माँ काम कर रही है. माँ काम कर रही है. 7வது கேள்வி என்ன கேட்டிருந்தேன்? பக்கத்துல ஒரு குழந்தை இருக்கு. பக்கத்துல ஒரு குழந்தை இருக்கு. இதுக்கான பதில் பாருங்க. पास में एक बच्चा है. पास में एक बच्चा है. पास में என்னது? பக்கத்துல. ஏக்னா ஒரு. बच्चा है. बच्चाனா குழந்தை. पास में एक बच्चा है. இப்போ உங்களுக்கு இதுல எந்த வார்த்தை தெரியலனாலும் பரவாயில்ல. அந்த வார்த்தைகள் புதுசு புதுசா நீங்க கத்துக்கிட்டே வரீங்க. அவ்வளவுதான் விஷயம். पास में एक बच्चा है. பக்கத்துல ஒரு குழந்தை இருக்கு. அடுத்த கேள்விக்கு போகலாம். குழந்தை தொந்தரவு செஞ்சுட்டு இருக்குன்னு சொன்னோம். இது எப்படி சொல்றதுன்னு பார்க்கலாம் ஹிந்தில. குழந்தைக்கான வார்த்தை நம்ம இப்பதான் கத்துக்கிட்டோம். பச்சா. தொந்தரவுக்கான வார்த்தை பரேஷான். பச்சா பரேஷான் தொந்தரவு பண்ணி கொண்டு இருக்கிறான் இல்லையா? அப்ப பண்ணிட்டு இருக்கான்னு எப்படி சொல்றது? कर रहा है. बच्चा परेशान कर रहा है. बच्चा परेशान कर रहा है. குழந்தை தொந்தரவு பண்ணிட்டு இருக்கு. பச்சா பரேஷான் கர் ரஹா ஹே. அடுத்த கேள்வி 9th கொஸ்டின். அம்மா லேப்டாப் பார்த்துட்டு இருக்காங்க. அம்மா லேப்டாப் பார்த்துட்டு இருக்காங்க. மா லேப்டாப் தேக் ரஹி ஹே. மா லேப்டாப் தேக் ரஹி ஹே. அம்மாக்கு மா லேப்டாப் அப்படியே எழுதிக்கிட்டாச்சு. தேக் அப்படிங்கிறது பார்க்கிறது. தேக் ரஹி ஹே அப்படின்னா பார்த்துட்டு இருக்காங்க. தேக் ரஹி ஹே. 10வது கேள்விக்கு போயிடலாம். லாஸ்ட் கொஸ்டின். அவங்க 2 பேரும் வீட்ல இருக்காங்க. இது எப்படி எழுதிருக்கீங்கன்னு பார்ப்போம். நம்ம கரெக்ட் ஆன்சரை செக் பண்ணிக்குவோம். அவங்க 2 பேரும் वो दोनों வீட்ல இருக்காங்க. घर पे है. பார்க்க தமிழ் சென்டென்ஸ் ரொம்ப லாங்கா இருக்கிற மாதிரியும் பெருசா இருக்கிற மாதிரியும் தோணும். ஆனா ஹிந்தில பாருங்களேன் ரொம்ப சின்னதா தான் இருக்கு. அவங்க 2 பேரும் वो दोनों வீட்ல घर पे இருக்காங்க है. वो दोनों घर पे है. वो दोनों घर पे है. वो दोनोंனா அவங்க 2 பேரும் घर पेனா வீட்ல हैனா இருக்காங்க. இப்போ 10 கேள்விகளும் முடிஞ்சிருச்சு. அதோடைய பதில்களும் பார்த்தாச்சு. இப்போ உங்களுக்கு 10 மார்க்குக்கு எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்கன்னு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இத காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நம்ம ரெகுலர் வீடியோ சப்ஸ்கிரைபர்ஸ் யார் யாருன்னு எனக்கு மனப்பாடமே ஆகுற அளவுக்கு கமெண்ட் பண்ணி, சப்போர்ட் பண்ணி ஆல்ரெடி என்னை என்கரேஜ் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க எல்லாருமே மறுபடியும் இந்த வீடியோ மூலமா, இந்த டெஸ்ட் மூலமா நீங்க எத்தன மார்க் எடுத்திருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டா, இன்னும் நான் எப்படி சொல்லிக் கொடுக்கணும்ன்றத நானும் தெரிஞ்சுக்குவேன். அண்ட் இன்னொரு விஷயம், நம்ம வீடியோ பார்த்து நோட்ஸ் எடுத்து நீங்க படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா, நோட்ஸ் எடுக்கிறது, அத பார்த்து படிக்கிறது அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், எங்கேயாவது வாய்ப்பு கிடைக்கும்போது பேசி பாருங்க. ஏன்னா, எந்த ஒரு புது பாஷையுமே நம்ம எப்ப பேச ஆரம்பிக்கிறோமோ, அப்பதான் நமக்கு அந்த ஃப்ளூயன்சி கிடைக்கும். இதையும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது ஹிந்தி கத்துக்கணும்னு நெனச்சாங்கன்னா, ஹிந்தில பேசணும்னு நெனச்சாங்கன்னா, நம்மளோட டக்குனு ஹிந்தி வீடியோஸ அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனல் மூலமா, நம்ம வீடியோஸ் மூலமா ஈஸியா தமிழ் மூலமா ஹிந்தி டக்குனு கத்துக்கலாம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க. தேங்க் யூ சோ மச் ஃபார் வாட்சிங்.